நம்ம உடம்புலையும் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம செல்ஸை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? வாவ்! இல்லை உடம்பு உணவுனால் இல்லை, மெடிசன்னால் இல்லை, இந்த PEMFன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி மூலிமா ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். உங்கள் ஃபோன் பேட்ரி வந்து ஒரு 5% தான் இருக்குது. நீங்கள் உடனே இந்த ஃபோனை வந்து சார்ஜ் போடுறீங்க. சில நிமிடங்களில் உங்களுக்கு அந்த சார்ஜ் ஏற ஆரம்பிச்சது. இதே மாதிரி நம்ம உடம்புலையும் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம செல்ஸை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? வாவ்! இல்லை உடம்பு உணவுனால் இல்லை, மெடிசன்னால் இல்லை, இந்த PEMFன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி மூலிமா நம்ம விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ நம்ம செருப்பு போடாமல் நம்ம வந்து சேத்துலேயும் தோட்டத்துலேயும் நடந்துகிட்டு இருந்தப்போ அப்போ வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்லாம் நம்ம பாடியில் அது நியூட்ரலாக வச்சுருந்தது. நாம் இப்போ செருப்பு போட்டுட்டு நடக்கிறோம். நம்ம நடக்கிறதே வந்து டைல்ஸ்லேயும் மார்பிள்லேயும் நடக்கிறப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் நம்ம பாடியில் இருக்கிற சிக்னல்ஸ் வந்து ரொம்ப கசாமுசான்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இதனால் நிறையா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வருது, டாக்ஸின்ஸ் நிறையா சேர்ந்துக்குது, நம்ம சீக்கிரமாக ஏஜ் ஆக ஆரம்பிச்சிடறோம். ஸோ ஒவ்வொரு நம்ம பாடியில் இருக்கிற செல்லும் வந்து ஆக்சுவலி ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். நம்ம மூளை பார்த்திங்கன்னா இது எல்லாம் வேலை செய்கிறது ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலிமா தான் வேலை செய்யுது. நம்ம ஹார்ட் பீட் பண்ணுறதே வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூலிமா தான் பீட் பண்ணுது. ஈவன் நம்ம செல்லில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா, ஒரு டைனி பவர் ஹவுஸ், நம்ம செல்லுக்குள்ளே இருக்கிறதும் எலக்ட்ரான் ஃப்ளோ மூலிமா தான் எனர்ஜியே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு செல்லும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குது. கண்ணில் இருக்கிற செல்லும் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நல்லா சீராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் பேலன்ஸ் வரணும். நம்ம பாடிக்குள்ளார எலக்ட்ரிக்கல் பேலன்ஸ் வரணும். இந்த எர்த்திங் போடுறாங்களே நம்ம ப்ளக் பாயிண்டில் மேலே இருக்கிற பெரிய ஓட்டை, அதான் வந்து எர்த்திங் கொடுக்கறது. ஸோ எர்த்திங் ஒழுங்காக இல்லைன்னா கிருன்னு நம்மளுக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம பாடியும் வந்து எர்த்திங் இருக்கணும். நம்ம இந்த லோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜியை நம்ம சிம்பிள் ஷீட்ஸ் மூலிமா வச்சுட்டு அதில் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நம்ம படுத்திருந்தோம்னாவே நம்ம எலக்ட்ரான் நியூட்ரல் ஆயிடுவோம். இந்த மாடர்ன் பிரச்சனை என்னென்னா, நம்மளை சுற்றி உடம்பு சுற்றி பார்த்திங்கன்னா வைஃபை இருக்குது, அந்த செல்ஃபோன் இருக்குது, கேஜெட்ஸ் எல்லாம், மொபைல் ரேடியேஷன் நிறையா வருது, நம்ம டேப் வச்சுருக்கோம், கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், ஒழுங்காக தூங்கிறது இல்லை, நல்லா கரெக்டான உணவு சாப்பிட்றதில்ல, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது. இதனால் இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகுது, டாக்ஸின்ஸ் ஜாஸ்தியாக வருது. ஸோ ஏஜிங் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த இதை வந்து எப்படி சரி பண்ணலான்னு ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து எலக்ட்ரான் நியூட்ரல் ஆக்கணும்னு இந்த PEMFன்னு ஒரு ஷீட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஷீட் வந்து நம்மள்கிட்ட இருக்குது, அட் டாக்டர் சஷிஸ் ஐ கேர் அண்ட் வெல்னஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பேஷண்ட்ஸுக்கு இதை போட்டுட்டு அவங்கள ஒரு 1/2 மணி நேரம் இதில் படுக்க வச்சோம்னா எலக்ட்ரான் நியூட்ரல் ஆயிடுறாங்க. நம்ம கண் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, எஸ்பெஷலி இந்த ரெட்டினாவுக்கு வந்து இதே மாதிரி இந்த செல்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கிறதுனால பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, லைக் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, மேக்குலர் டீஜென்ரேஷன், டிஸ்ட்ரோஃபீஸ், டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கிறவங்களுக்கெலாம் இதே உடம்புல இருக்கிற மாதிரியே கண்லேயும் இருக்குங்கிறதுனால இந்த ட்ரீட்மெண்ட் PMF பெட்டில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் தெரப்பி மூலிமா எக்ஸசைஸ் வித் ஆக்சிஜன் தெரப்பியும் கொடுத்துட்டு ஹைப்போபேரிக் ஆக்சிஜன் தெரப்பி, சப்போர்ட்டிவ் தெரப்பிஸும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அலாங் வித் இட் ரீஜெனரேட்டிவ் மெடிசின், நம்ம க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இதனால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வருது. இதெல்லாம் இட்ஸ் ஆல் பேக்ட் பை சயின்ஸ். ஸோ அலாங் வித் திஸ் நம்ம ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் நேச்சுரோபதியும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாம் ஒரு ஹோல்சமாக இன்டகிரேட்டிவாக கொடுக்கறதுனால நம்ம அவுட்கம்
ஃபார் த பேஷண்ட்ஸ், நாட் ஓன்லி ஃபார் த பேஷண்ட்ஸ், நார்மலாக ஆன்டி ஏஜிங் தெரப்பிக்கு வரவங்க, நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வராங்க, வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தது, இது என்னடா இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியாக வாங்க. நம்ம சேலத்தில் டாக்டர் சஷீஸ் ஐ கேர் அண்ட் வெல்னஸில் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இந்த சூப்பர் ஹியூமன் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இந்த பல்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு 1/2 அன் ஹவர் படுத்துருந்துட்டு இன்னொரு 20 minutes to 1/2 an hour வந்து அந்த EWOT எக்ஸசைஸ் வித் ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்குறப்போ ஆக்சிஜன் நிறைய உள்ளே போகுது. அதுக்கப்புறம் இந்த டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணுறக்கு ரெட் லைட் தெரப்பி கொடுத்துட்டு ஹைட்ரஜன் வாட்டர் நம்ம கொடுக்குறோம். இது வந்து கிவ்ஸ் த சூப்பர் ஹியூமன் ப்ரோட்டோகால். அவங்க ஓவராலாகவே வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் பிடிச்சிருந்தது, இதை பற்றி கேட்கணுன்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நன்றி டாக்டர் சஷி.